ஆவடியில் அரசு பேருந்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட மூதாட்டி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் கோவில்பதாகை பகுதியைச் சேர்ந்தவர் 64 வயதான கிரிஜா. இவர் அரசு பேருந்தில் பின்பக்க படிக்கட்டு பகுதியில் நின்றபடியே அரக்கோணத்திற்கு பயணம் மேற்கொண்டார். இந்நிலையில் ஆவடி காவல் உதவி ஆணையர் அலுவலகம் அருகே சாலையில் இருந்த பள்ளத்தில் பேருந்து இறங்கிய நிலையில் தடுமாறி சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது பேருந்தில் இருந்து சாலையில் தூக்கி வீசப்பட்ட கிரிஜா தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் கிரிஜா உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மூதாட்டியின் மரணத்திற்கு காரணமான அரசு பேருந்தில் தானியங்கி கதவுகள் செயல்படாமல் இருந்தது ஆர்டிஓ ஆய்வில் தெரியவந்துள்ளது. பெரம்பலூர் அருகே ஆன்லைன் செயலி மூலம் 63 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் அயிலூர் கிராமத்தில் செல்வகுமாரி என்பவர் வசித்து வருகிறார். இவர் ட்ரேடிங் மூலம் அதிக லாபம் ஈட்டி தருவதாக இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை நம்பி 63,87,000 ரூபாய் பணத்தை இழந்ததாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து குஜராத் சென்ற போலீசார் இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே போலீசார் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ததால் மனமுடைந்த நபர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி படப்பை அருகே இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளார். அவரை தடுத்து நிறுத்திய போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவர் மது அருந்தியிருப்பதை அறிந்த போலீசார் கிருஷ்ணமூர்த்தியின் இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் கிருஷ்ணமூர்த்தியிடம் பணம் இல்லாததால் போலீசார் அவருக்கு 50 ரூபாய் கொடுத்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் ஒரகடம் அருகே உள்ள காட்டு பகுதியில் கிருஷ்ணமூர்த்தி தூக்கிட்டு தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.